நீ நல்லபடியா குழந்தைய பெத்துக்கூட ஆத்தா. லீலாவதிக்கு வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சுந்தரராஜனுக்கும் நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கா. இனிமே பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஏய் வாங்கடா. ஏய் இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளிய போடுங்கடா. கொண்டு விடாம எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என்ன பண்றீங்க? என்னங்க தூக்கி போய் வெளிய போடுங்க. ஏய் ஒண்ணுதே விடாதீங்க. யாரா நீங்களா? யோ எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் வெளிய இருக்காரு. அவங்க போய் கேளு. எவன்டா உங்க அண்ணன்? வெளிய இருக்காரு, போய் பாருங்க. அண்ணே வாங்க. தண்டபடி வேணாப்பா, சொன்ன கேளுப்பா. இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். ஆளுங்களை நிறுத்த சொல்லுப்பா. எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டு இருக்காங்கப்பா. உனக்கே தெரியும் நாங்க ரொம்ப குடும்ப கஷ்டத்துல இருக்கோம்னு. நாங்க என்ன வேணும்னா பணம் கொடுக்காம இருக்கோம். எங்க நிலைமை இப்ப அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ தண்டபாணி. உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்க பொறுமையா இருக்கும். தண்டபாணி, நான் உறுதியா சொல்றேன், உன் பணத்தை நாங்க கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம்ப்பா. கொஞ்சம் அவகாசம் கொடுப்பா ப்ளீஸ். எப்படியோ கொடுத்துருவோம். எப்படி எப்படி திருப்பி கொடுப்ப? இந்த வீட்டோட மொத்த நகையை என்கிட்ட தான் இருக்கு. உன் கடையோட பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இருந்ததே இந்த வீடு மட்டும்தான். அதுவும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு. அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்ப? அதெல்லாம் மீறி தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உன கல்யாணம் பண்ணிக்க மொத்த கடனையை கடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு நீயும் கேட்கல, உன் அப்பனும் கேட்கல. யோ மூர்த்தி, அனாதையை வெளியே தூக்கி போட்டு தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வை. மேல 10 லட்சம் ரூபாய் பணம் தரையா. மாமா, யாருமே இல்லாத எனக்கு இந்த குடும்பம் இதுவரைக்கும் கொடுத்த அன்பு ஆதரவு போதும். மாமா, இந்த நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் நம்ம குடும்பத்தை விட்டு இப்ப விலகி போனா இந்த குடும்பம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் மாமா. அண்ணாமலை, என்ன பேசுற நீ? புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன் மாமா. யோசிக்காதீங்க.
சரின்னு சொல்லுங்க. யோ மூர்த்தி, இந்த அநாத கழுதைய வீட்டை விட்டு போறேங்கிற சட்டு புட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? ஏய், ஒண்ணு பண்ணு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மொத்தமா உள்ள போய் ஒண்ணு சேர்ந்து உங்க கூட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. வாங்க. தண்டபாணி, சுந்தர்ராஜ அண்ணாமலைய விரும்பிட்டான். நாங்களும் மனசெலவில் அவளை மருமகளா ஏத்துக்கிட்டோம். பணத்தை காட்டி எங்க குடும்பத்தை பிரிச்சிட முடியாது. காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா அந்த காசு பணத்தை வச்சு குடும்பத்தை அண்ணாமலை தான் எங்க வீட்டு மருமக. எங்க முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நீ எங்க வீட்டு பொண்ணுமா, ஏன் மருமக. உன்னை நாங்க விட்டு கொடுப்போன்னு நீ எப்படிமா நினைச்ச? இந்த நிலைமையில இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் காலம் பூரா நான் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுன்னே தெரியல. நீ என் தங்கச்சிமா. மூர்த்தி, ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அநாத பொண்ணோட பேச்சை கேட்டு இந்த வீட்டை விட்டு போறல போ. ஆனா ஒரு நாள் இதே பொண்ணு உங்க குடும்பத்தை உடைச்சு உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வரல, என் பேர் தண்டபாணி இல்லடா. எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. தண்டபாணி! நான் அனாதைதான். ஆனா அதெல்லாம் இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இவங்க என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி, எனக்காக இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வராங்களே, இனிமே இவங்க தான் என் குடும்பம். இனி எல்லாமே எனக்கு இவங்க தான். நான் எந்த குடும்பத்தை சிதைச்சு நடு தெருவுல நிக்க வைப்பேன்னு நீ சொன்னியோ, அதே குடும்பம் சிதையாம ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து காட்டுவோம். இவங்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் அது என்ன தாண்டிதான் இவங்களுக்கு வரும். இனிமே இந்த குடும்பம் அண்ணாமலை குடும்பம்.
ஏன் மாரியப்பா, எப்ப கேட்டாலும் லீவ் இல்லன்னு சொல்லுவ, ஆனா கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டியே. அதெல்லாம் இருக்கட்டும். வருஷம் வருஷம் கொண்டாடுற விசேஷம் தானே, இந்த வருஷம் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணாமலை அம்மா தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாசலை இழந்து இந்த ஊரை விட்டு போனவங்க இன்னைக்கு சென்னையிலேயே பிரம்மாண்டமா வீட கட்டி அண்ணாமலை சில்க்ஸ்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலை அம்மா கையால கொடுத்த பட்டு சேலையை தான் அம்மனுக்கு சாத்துவோம். இத்தனை வருஷத்துல என்ன தவறுனாலும் அவங்க குடும்பத்தில இருந்து வர பட்டு மட்டும் தவறாம அம்மனுக்கு வந்து சேர்ந்துரும். ஓ, இந்த வருஷத்தோட சிறப்பே என்னன்னா அந்த அம்மனுக்கு பட்டுப்புடவை கொடுக்க அண்ணாமலை அம்மாவே நேர்ல வராங்க. இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம விட்டுட்டு வந்த ஊருக்கு போறோம்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை. எல்லாம் நல்லபடியா நடக்குமா அண்ணாமலை? நடக்கும். லக்ஸ், எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எதுவும் மறந்துடலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். என்ன ஆச்சு? இன்னும் யாருமே வரலையா? இல்ல மேடம். என்னங்க? ரெடிமா, இதோ வந்துட்டே இருக்கேன். என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? தம்பி சுந்தரராஜன் எங்க? சுந்தரராஜா, சுந்தர அண்ணி, நான் ரெடி. ஆமா, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? பசங்களாம் இங்க. சொன்னா கேளு பூஜா. உங்க அண்ணாமலை சித்தி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்றேன். நீ என்னடானா சந்தோஷமா குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்புற? பூஜா, புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த நிலைமையில என்னால அதை பத்தி பேச முடியாது. நேரம் பார்த்து நானே சித்திக்கிட்ட பேசி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கௌதம், இப்ப நான் போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என்ன? பாய் பாய் பாய். கௌதம், பவித்ரா, பவித்ரா. மா வந்துட்டேம்மா. 2 minutes மா. என்னம்மா நீ மட்டும் வர? மாப்பிள்ளை எங்க? என்னங்க? என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன் வரேன். இந்த வீட்ல ஒரு தம்மு கூட நிம்மதி அடிக்க முடியல. அம்மா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க. அருவி, இதோ வரேன் பெரியம்மா. வாமா. ஆமா, அண்ணாமலை எங்க? அண்ணாமலை என்னைக்கு பூஜையை முடிக்காம வந்திருக்கா? நாம எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அதுக்கு அவ உழைச்ச உழைப்போம், அவ பண்ற பிரார்த்தனையும் தான் காரணம்.
இன்னும் என்னையா பூசை ஆரம்பிக்காம இருக்கீங்க? ஓ, நான் வரணும்னு ஆரம்பிக்காம இருந்தீங்களா? நான் வந்துட்டே இல்ல, உடனே பூசை ஆரம்பிங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்லையா, அண்ணாமலை குடும்பத்துல இருந்து இன்னும் யாரும் உங்களா வரமாட்டாங்க. ஓ, போய் பூசை ஆரம்பி. என்ன என்ன அடிங்கடா. அது இந்த அண்ணாமலை குடும்பம் இந்த ஊர் எல்லையை தொடக்கூடாது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை கோயிலுக்குள்ள வரமாட்டாங்கண்ணே. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேண்ணே. யோ, மிஸ் ஆகாம இந்த வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சு முடி. ஒரு பெரிய அமௌண்ட்டா வாங்கி கொடுக்குறேன். அந்த அண்ணாமலையை கோயிலுக்குள்ள வரவிடக்கூடாது. என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு பிளாக் பண்ணீங்க? உங்க கார்ல போதைப் பொருள் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செக் பண்ணு. என்ன சொல்றீங்க சார்? உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நானும் காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். தேடி பார்த்துடலாமா? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங்? செக் பண்ணா தெரியும். கான்ஸ்டபிள் போய் செக் பண்ணுங்க. சார் போங்க. சார், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் விடுங்களேன். ஓ, இம்பார்ட்டன்ட் விஷயமா? நாங்களும் இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். புரியுதா? சார், அது ஃபால்ஸ் சார், இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தானே? எதுவுமே இல்லைன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். என்ன? சார், இந்த காருக்குள்ள போதைப் பொருள் இருக்கு சார். சார், என்னங்க சார்? என்னது இது? ஏதோ பெரிய இடத்து குடும்பம்னு பேசுனீங்க. என்ன குடும்பமா போதைப் பொருள் கடத்துறீங்களா? இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது சார். இது You are under arrest. இன்னும் அண்ணாமலை அம்மா. ஏய், போய் தட்ட கொடு. யோ, கொடுங்க. அண்ணாமலை அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க.
அம்மா என்னங்கம்மா, வாங்கம்மா. You are under arrest. மா பாண்டி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிருக்க தெரியுமா? நம்மள காக்க வந்த கொலசாமிடா அவங்க. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை படிக்க வச்சு உனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பார்த்தவங்கடா அவங்க. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. மா மன்னிப்பு கேளுடா. சாரிங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ உன் கடமையை தான் செஞ்சிருக்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்க கார்ல எப்படிமா போதை பொருள் வந்துச்சு? வெக்கமா இல்ல? யாருக்காக வேலை பார்க்க? ஆனா ஒரு நாள் இதே போட்டு உங்க குடும்பத்தை உடைச்சு உங்களை நடுத்தருக்கு கொண்டு வரல, என் பேர் தண்டபாணி. அண்ணாமலை குடும்பம் என்ன தண்டபாணி திகச்சு போய் நிக்கிற? உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கேனா அது உன்னாலதான். நம்ம வாழ்க்கையில தடைகளை உடைக்க உடைக்கதான் நாம உயர்வோன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உன் தடைகளை உடைச்சுதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நீ இப்படி உடைஞ்சு போய் நிக்கிற. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா? ஐயா, உங்க தட்டை வாங்கிக்கோங்க. யோ பூசாரி, மரியாதை ஒண்ணும் நீ அடிச்சு புடுங்குற சொத்து மாதிரி இல்ல. அது உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்கிற அங்கீகாரம். உனக்கு அதெல்லாம் கிடைக்காது.
உங்க கையால நெஞ்ச அந்த பட்டுப்புடவையை உடுத்துனதுல அம்மன் தங்கமா ஜொலிக்கிறாம்மா. மேடம் பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. மேடம், கடந்த 25 வருஷமா நீங்க உங்க கடையை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கீங்க. இந்த சக்சஸ்க்கு காரணம்? மேடம், பட்டுனாலே அண்ணாமலை சில்க்ஸ் தான் மக்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை நீங்க எப்படி பில் பண்ணீங்க? மேடம், இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல அண்ணாமலை சில்க்ஸ் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை பத்தி சொல்ல முடியுமா மேம்? ட்ரெடிஷன், பாரம்பரியம். அதை சரியா புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு எந்த கலங்கமும் வராம எந்தவித கலப்படமும் இல்லாம அதை நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு வரோம். அதனாலதான் மக்கள் எங்களை நம்பர் 1 இடத்துல வச்சிருக்காங்க. மேடம், உங்க வெற்றிக்கு உங்க கூட உறுதுணையா இருக்கிற நபர்னா நீங்க யார் சொல்லுவீங்க? என் குடும்பம். என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்க கொடுத்த வரம் தான் இந்த மகுடம். மேடம், நீங்க கூட்டு குடும்பத்தை பிலீவ் பண்றவங்க. உங்களுக்கு வரப்போற மருமகளும் அப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு வரப்போற மருமக இனிமே பிறக்க போறதில்ல, ஏற்கனவே பிறந்துட்டா. அவ கண்டிப்பா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தெய்வ பக்தி உள்ள பொண்ணாதான் இருப்பா. எல்லாரையும் அனுசரிச்சு கூட்டு குடும்பமா வாழ ஆசைப்படுறவ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தணும் தான். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறுதுணையா நிக்கிறவ. ஒருவேளை எனக்கு உன்னை பிடிக்கலன்னா, செட் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் தான். அப்படி ஒரு பொண்ணுதான் இந்த அண்ணாமலை வீட்டுக்கு மருமகளா வருவா. வர முடியும்.